தாவீது சவுல கொல்லவே இல்லல்ல, வாய்ப்பு கிடைச்ச பிறகு கொல்லல. தாவீது ஏன் அப்படி செய்தாரு? தாவீது செய்தது மாய்மாலமா? இங்க தாவீது எவ்வளவு வலி இருந்திருக்கும். என்ன நித்தமும் ஒரு நாயை கல்லடிச்சு அடிச்சு கொள்றத மாதிரி என்ன தேடிட்டு வரக்கூடிய மனிதனை நேசிக்கிறது என்பது வேறங்க. அந்த வலி எவ்வளவு வலியா தெரியுமா இருந்திருக்கும். ஆனால் அவைகளின் மத்தியில அந்த வலிகள்லாம் தூரத்துக்கு வச்சுட்டு என்ன தெரியுமா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அதை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த முடிவு எல்லாமே ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம். அதை மாத்திரம் தான் நான் என்ன செய்யணும். என் மாம்சமும் என் மன உணர்வுகளுக்கு ஏற்றபடி நான் என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன தெரியுமா செய்றாரு, சவுலுக்கிட்ட என்ன தெரியுமா செய்றாரு, அன்பாக பேச. அது மாய்மாலம் கிடையாது. சில பேர் மாய்மாலம் அப்படிங்கிறாங்க. மூஞ்சில் ஒரு ஆளுக்கு ஆரி திப்பிட்டு போறாருங்க பல பேர் முன்னால. அவரை நீங்க பார்த்து பேச முடியுமா? முடியாதுதான். ஆனால் நம்ம பேசுறோம். ஏன் தெரியுமா? இது என் தேவனுக்கு பிரியமான காரியம், இது என் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இது மாய்மாலம். சொன்னா சொல்லிட்டு போங்க. எங்க இப்படி இதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், முன்னேறி விட பறவு பழகிடுவோம், அவ்வளவுதான்.